இது பாலிஸ்டிக் மிசைல் ஏவிய புகைப்படம். இது கடந்த 12 நாள் யுத்தத்தில் ஏவின புகைப்படமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இல்ல. இன்னைக்கு ஈரான் இந்த பாலிஸ்டிக் மிசைலை ஏவி இருக்காங்க. துருக்கி ஒரு முக்கியமான அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. ஒரு காலமும் துருக்கி இவ்வாறான கருத்துக்களை சொன்னதே கிடையாது. ஈரான் இஸ்ரேல் யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்குள்ள முழுமையாக துருக்கி ஈரானுக்கு ஆதரவு அளிச்சு கொண்டிருந்துச்சு. எவ்வாறான ஆதரவாக இது இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இப்ப அப்படியே நம்ம இந்த மெப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 100% ஈரானினுடைய தாக்குதலுக்கு இஸ்ரேல் தயாராக இருக்கு. எப்படா நாம இப்ப ஈரானுக்கு அடிக்கலாம், எப்ப அடுத்த யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அடிப்படையில் இப்ப இஸ்ரேல் அடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிக் கொண்டு இருக்காங்க. அப்ப ஈரானினுடைய அதிகாரிகள் எல்லாருமே வாய் மூடி சும்மா இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வளமையா இருக்கிறவங்களும் இல்ல. அந்த அடிப்படையில் இப்ப அப்பாஸ் ஆராய்ச்சி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, அமெரிக்கா இல்லாம இஸ்ரேலால ஈரானினுடைய சுண்டு விரலை கூட அசைக்க முடியாது. ஈரானினுடைய கப்பலை அமெரிக்கா கைப்பற்றிட்டு வெனிசுவேலாவுக்கு போக இருந்த கப்பல் அப்படின்னு சொல்லி பல ஊடகங்கள் கருத்து வெளியிட்டு இருந்தாலும் இன்னைக்கு அமெரிக்காவினுடைய நேவி பெல்லா 1 அப்படிங்கிற கப்பலை இன்றைய நாளினுடைய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்கின்றேன். ஈரான் இஸ்ரேல் யுத்தம் சம்பந்தமா இன்றைய நாள்ல என்னென்ன பதற்றமான சூழ்நிலைகள் நிலவி கொண்டிருக்கு அப்படிங்கிற சம்பந்தமா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இவ்வாறான தகவல்கள் எல்லாமே உலகத்துல நடக்கிற விடயங்கள் எல்லாமே ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள சிம்பிளா நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா பண்ணிக்கொள்ளுங்கள். அந்த அடிப்படையில இப்ப அமெரிக்காவோட ஒரு சந்திப்பு ஒன்றை மேற்கொள்றதுக்கு இஸ்ரேல் இருக்காங்க. இதுக்குரிய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஈரான் மேல நாம தாக்குதல் நடத்தணும், இதுக்குரிய முழுமையான ஆதரவை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தரணும். இதான் இதனுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கு. இப்ப இதனூடாகத்தான் இந்த பிரச்சனையை இப்ப ஆரம்பிச்சிருந்துச்சு அப்படி என்று நேற்றைய வீடியோல பார்த்திருந்தோம். அந்த அடிப்படையில இன்று இஸ்ரேல் பல திட்டங்களை முன்னெடுத்து கொண்டு இருக்காங்க. அதாவது இப்ப அமெரிக்காவோட இஸ்ரேல் ஒரு பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க. அந்த பேச்சுவார்த்தையில 100% அமெரிக்கா இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான யுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ளவே வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில நிறைய வகையான முயற்சிகளை இஸ்ரேல் செஞ்சு கொண்டு வராங்க. அதுல ஒன்றுதான் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப இன்கேஸ் ஒரு வேளை இஸ்ரேல் போய் கேட்டு அமெரிக்கா இல்லை அப்படின்னு சொன்னா இஸ்ரேலால தனியே ஈரானுக்கு அடிக்க முடியாது. ஆக அமெரிக்கா கட்டாயம் இஸ்ரேலுக்கு வேணும் அப்படிங்கிற அடிப்படையில அமெரிக்காவை நம்ப வைக்கிறதுக்குரிய பல விரிவான புலனாய்வு தகவல்களை இப்ப இஸ்ரேல் சேகரிச்சு வச்சுட்டாங்களாம். இப்ப இதை அமெரிக்காவுக்கிட்ட போய் சமர்ப்பிக்கிறது மட்டும்தான் இப்ப இஸ்ரேலினுடைய வேலையா இருக்கு. இந்த புலனாய்வு ஆய்வறிக்கையில ஈரானினுடைய அணு ஆயுத திட்டம் சம்பந்தமான விரிவான தகவல்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பாலிஸ்டிக் மிசைலை வேகமாக அவங்க செஞ்சு கொண்டு வராங்க. இது சம்பந்தப்பட்ட முக்கியமான தகவல்கள் கோப்புகளை அமெரிக்காவுக்கு சமர்ப்பிக்கவிருக்கிற இந்த புலனாய்வு அறிக்கையில இஸ்ரேல் கொண்டு போவதற்கு இருக்காங்க. இந்த திட்டங்களூடாக அமெரிக்காவினுடைய பேசஸ்களுக்கு ஆபத்து, அமெரிக்காவுக்கு ஆபத்து, உங்களுக்கு ஆபத்து, நீங்க எங்களோட நில்லுங்க, நாம ஈரானுக்கு அடிப்போம். இதான் இதனுடைய சிம்பிள் விஷயங்களா இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, இது ஒரு புறமாக இருக்கக்குள்ள இப்ப இயல் ஜமீர் கொதிச்சு கொண்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இயல் ஜமீர் அப்படிங்கிறது யாருன்னு நமக்கு தெரியும், இஸ்ரேலினுடைய ராணுவ தலைமை தளபதி. அவர் தான். இப்ப அவர் பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, 100% ஈரானினுடைய தாக்குதலுக்கு இஸ்ரேல் தயாராக இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏன் இன்னும் நீங்க ஈரானுக்கு தாக்குதல் நடாத்துவதற்கு எனக்கு அனுமதி தரல அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை அரசியல்வாதிகளை வச்சு, அதாவது எப்படா நாம இப்ப ஈரானுக்கு அடிக்கலாம், எப்ப அடுத்த யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அடிப்படையில இஸ்ரேல் வேகமாக நகர்ந்து கொண்டிருப்பதாக இஸ்ரேலினுடைய வட்டாரங்கள் பல தகவல்களை வெளியிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம மேலும் இயல் ஜமீர் சொல்றாரு என்ன அப்படின்னு சொன்னா, எதிரி ஈரான் மட்டும்தான். ஈரானை மொத்தமாக அழிச்சு அந்த ரிஜிமியை சேஞ்ச் பண்றோம்னா இஸ்ரேலுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே கம்ப்ளீட்டா இல்லாம பேய்த்திரும். அதுக்காகத்தான் நாங்க, அதாவது இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்கும் ஈரானை அழிச்சு மத்திய கிழக்குல இப்ப நாங்க தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த யுத்தத்தை நாம ஆரம்பிக்கிறதுக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இயல் ஜமீர் சொல்லியிருக்காரு. ஓகே, இயல் ஜமீரினுடைய கூற்றுக்கள், அதே போன்ற இஸ்ரேலினுடைய அமெரிக்கா பேச்சுவார்த்தைகள் இவ்வாறு இருக்கக்குள்ள இது எல்லாத்தையுமே கேட்டுக்க ஈரான் சைலண்டா இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லைங்க, ஈரான் வேற லெவல்ல செஞ்சு கொண்டு இருக்காங்க. இந்த புகைப்படத்தை நீங்க பார்க்கலாம். இது பாலிஸ்டிக் மிசைல் ஏவிய புகைப்படம். இது கடந்த 12 நாள் யுத்தத்தில் ஏவின புகைப்படமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இல்ல. இன்னைக்கு ஈரான் இந்த பாலிஸ்டிக் மிசைலை ஏவி இருக்காங்க. அதாவது ஈரானினுடைய மேற்கு புறமாகவும் ஈரானினுடைய மத்திய புறத்தில இருந்து தெஹரானை சுற்றி அதனுடைய பாதுகாப்பு எவ்வாறு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறதுக்கும், அதே போன்று ஈரானினுடைய வான் பாதுகாப்பு எவ்வாறு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பதற்காகவும் பெரிய அளவிலான ஒரு பாலிஸ்டிக் மிசைல் பயிற்சி ஒன்றை ஈரான் செஞ்சு கொண்டிருக்காங்க. இது யுத்தத்திற்கான ஒரு முன்னறிவிப்பாகவும் இவைகள் இருக்கலாம். இந்த ஏவுகணை பயிற்சி அப்படிங்கிறது இஸ்ரேல் மீதான பிரிம்டிவ் அட்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்கூட்டிய தாக்குதலுக்கு ஈரான் தயாராகி கொண்டிருக்கு அப்படிங்கிற
ஒரு தகவல் ஒன்றை அமெரிக்காவுக்கிட்ட இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அதிகாரிகள் முன் வச்சிருக்காங்க. அதாவது இப்ப நாம ஈரானுக்கு அடிக்கிறதுக்கு முதல் ஈரான் நமக்கு அடிச்சுச்சு அப்படின்னு சொன்னா கடந்த 12 நாள் யுத்தத்துல நாம நேரத்தோட ஈரானுக்கு அடிச்சதால ஈரானுக்கு கொஞ்சம் ஆபத்து வந்திருந்துச்சு. அதே இப்ப ஈரான் திருப்பி நமக்கு செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா சேதங்களை ஏற்படுத்த வேண்டி வரும். ஆக நாம தான் முதலாவதாக ஈரானை தாக்கணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலினுடைய அதிகாரிகள் சொல்றாங்க. பட் ஈரான் சைட்ல இருந்து இதுவரைக்கும் நாங்க அடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி எந்த தகவலும் பெறல. ஆனா இப்ப இஸ்ரேல் வந்து அடிக்க போறோம் அப்படின்னு தானே சொல்லி கொண்டு இருக்காங்க. அப்ப ஈரானினுடைய அதிகாரிகள் எல்லாருமே வாய் மூடி சும்மா இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வளமையா இருக்கிறவங்களும் இல்ல. அந்த அடிப்படையில் இப்ப அப்பாஸ் ஆராய்ச்சி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, ஜூன் மாதம் வந்து இஸ்ரேல் ஈரான் யுத்தம் நடந்திருந்துச்சு 12 நாள். இந்த யுத்தத்துல ஈரான் வந்து இஸ்ரேலினுடைய தாக்குதலுக்கு பெரிய அளவுல எதிர்பார்ப்போட இருக்கல்ல. ஜூன் மாதம் இருந்ததை விட இப்ப வரப்போற யுத்தத்திற்கு ஈரான் முழுமையாக தயாராயிருக்கு அப்படிங்கிற சிம்பிளா ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல அவருடைய அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு. ஏன் இந்த 12 நாள் யுத்தத்துல அவங்க கொஞ்சம் மிஸ்டேக் விட்டாங்க அப்படிங்கறத ஈரான் ஒப்புக்கொள்றாங்களா இல்லையா இதுல? எஸ், மொசாட் ஏஜென்ட்ஸ்களினுடைய ஊடுருவல்கள் ஈரானுக்குள்ள அதிகமாக இருந்ததன் காரணத்தால ஈரான் நிறைய தலைவர்களை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஈரானுக்கு ஏற்பட்டிருந்துச்சு கடந்த 12 நாள் யுத்தத்துல. அது கட்டாயம் யோசிக்கப்பட வேண்டிய விடயங்களோட. இப்ப இஸ்ரேல் மட்டும் ஈரானை தாக்குது அப்படின்னு சொன்னா கன்ஃபார்மா சொல்லலாம் ஈரான் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி. பட் அமெரிக்காவினுடைய ஆதரவை ஏன் இஸ்ரேல் கேட்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெளிவா புரிய வேண்டிய விடயங்களோட. கடந்த 12 நாள் யுத்தத்துல வந்து ஈரானினுடைய பாலிஸ்டிக் மிசைல்களினுடைய தாக்குதல் அப்படி இருந்துச்சு. அமெரிக்கா இல்லாம இஸ்ரேலால ஈரானினுடைய சுண்டு விரலை கூட அசைக்க முடியாது. சோ அமெரிக்கா இந்த யுத்தத்துக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஈரானும் யோசிக்க வேண்டிய விடயங்கள் ஒன்றா இருக்கு. ஆனா ஈரான் வந்து அமெரிக்கா பாரத்தை வந்தாலும் பிரச்சனை இல்லை, விராட்டியும் பிரச்சனை இல்லை, நாங்க அடிப்போம் அப்படின்னு சொல்றது அனுப்பி பெரிய அளவுல ஒரு கேள்வி. என்ன ரஷ்யாவை சும்மா பார்த்து கொண்டிருக்கக்குள்ள, சைனாவே அமெரிக்காவை நோண்டாம இருக்கக்குள்ள, ஏனைய உலக நாடுகள் எல்லாமே வந்து அமெரிக்காவுக்கு எதிர்ப்பாக ஒரு கருத்து கூட பேசாம இருக்கக்குள்ள ஈரான் மட்டும் சொல்லி கொண்டு இருக்காங்க அமெரிக்கா வந்தாலும் நாங்க அடிப்போம் அப்படின்னு சொன்னா ஈரானுக்கிட்ட வேற ஏதாவது ஆயுதங்கள் இருக்கா? அவங்கள்ட்ட வேற ஏதாவது பலம், அதாவது அமெரிக்காவை எதிர்க்கிறதுக்குரிய சக்தி ஈரானுக்கிட்ட இருக்கா? இருப்பதனால் தான் ஈரான் இதை சொல்றாங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் நமக்கு சர்வதேச ரீதியில இருக்கிற ஊடகவியலாளர்கள் நிறைய பேர் இந்த கேள்விகளை ஈரானை நோக்கி முன்னெடுத்து நடத்தி கொண்டு வராங்க. ஏன்னா அமெரிக்காங்கிறது வந்து எவ்வளவு பெரிய ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இன்னைக்கு இந்த உலகத்துல அதாவது ஹீரோஷிமா நாகசாகி மேல 1945 அணுகுண்டு போட்டதன் பிறகு இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகத்தினுடைய வல்லரசாக இருக்கிற நாடு அமெரிக்கா. அமெரிக்காவினுடைய டாலர் இல்லாம ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னா முழு உலகத்தையும் அமெரிக்கா கண்ட்ரோல் பண்ணி வச்சு கொண்டு இருக்கக்குள்ள ஈரான் எதிர்ப்பு அமெரிக்காவுக்கு பேசுறது தான் இப்ப பெரிய அளவுல ஒரு கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது இவ்வாறு இருக்கக்குள்ள இப்ப வெனிசுவேலாவுல ஒரு யுத்தம் ஒன்று நடந்து கொண்டு வருது தெரியும் தானே, நாம பேசிக்கொண்டு தானே இருக்கோம். எஸ், அதுல வந்து நாம என்ன சொல்லியிருந்தோம், ஈரான், வெனிசுவேலா மற்றும் ரஷ்யா இந்த நாடுகளுக்கு இடையில எண்ணெய் போக்குவரத்து கப்பல் வழி மூலமாக அதிகமாக நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் தானே. அந்த அடிப்படையில ஈரானினுடைய பெல்லா 1 அப்படிங்கிற கப்பல் வந்து வெனிசுவேலாவை நோக்கி கச்சா எண்ணெய் ஏற்றுவதற்காக நேற்று சென்று கொண்டிருந்த நேரங்கள்ல அமெரிக்காவினுடைய நேவி ஈரானினுடைய கப்பலை கைப்பற்றி இருந்தாங்க. கைப்பற்றினது மட்டும் இல்லாம அந்த கப்பலை ஃபுல்லா சோதனை செஞ்சு கொண்டு இருந்தாங்க. இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்க பல ஊடகங்கள் பல கருத்துக்களை வெளியிட்டாங்க. ஈரானினுடைய கப்பலை அமெரிக்கா கைப்பற்றிட்டு வெனிசுவேலாவுக்கு போக இருந்த கப்பல் அப்படின்னு சொல்லி பல ஊடகங்கள் கருத்து வெளியிட்டு இருந்தாலும் இன்னைக்கு அமெரிக்காவினுடைய நேவி பெல்லா 1 அப்படிங்கிற கப்பலை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த பெல்லா 1 அப்படிங்கிற கப்பல் வந்து ஈரானின் கோஸ்ட் கார்டுக்கு சொந்தமான ஒரு கப்பலாக இருக்குது. வெனிசுவேலாவுக்கு போனதுக்குரிய காரணம் கச்சா எண்ணெயை நிரப்பிக்கொண்டு மீண்டும் ஈரானுக்குள்ள வாரத்துக்கு. ஆனா இந்த கப்பலுக்குள்ள கச்சா எண்ணெய் இல்லை. இதுதான் அந்த கப்பல், கொஞ்சம் பெரிய ஒரு கப்பல் தான், ஈரானுக்கு சொந்தமான ஒரு கப்பல். இந்த கப்பல் தான் நேற்று அமெரிக்கா பிடிச்சிருந்தாங்க. பட் அமெரிக்கா இன்னைக்கு இந்த கப்பலை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்ப அந்த கப்பல் வந்து வெனிசுவேலாவுல எண்ணெயை ஏற்றி கொண்டிருக்கு அப்படிங்கிற தகவல்கள் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, அடுத்து வந்து துருக்கி ஒரு முக்கியமான அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. ஒரு காலமும் துருக்கி இவ்வாறான கருத்துக்களை சொன்னதே கிடையாது. அந்த அடிப்படையில துருக்கியினுடைய பாதுகாப்பு அமைச்சர் யாசர் குலேர் முக்கியமான தகவல்கள் சிலவற்றை ஈரானோட நடந்த கடந்த 12 நாள் யுத்தம் சம்பந்தமா சில முக்கியமான கருத்துக்களை வெளியிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, ஈரான் இஸ்ரேல் யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்குள்ள முழுமையாக துருக்கி வந்து ஈரானுக்கு ஆதரவு அளிச்சு கொண்டிருந்துச்சு. எவ்வாறான ஆதரவாக இது இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இப்ப அப்படியே நம்ம இந்த மெப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஈரான், துருக்கி, ஈராக், சிரியா போர்டர்கள்ல வந்து அதிகமாக இருக்கிறவங்க யாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருந்தோம். குர்திஸ்களை பத்தி அடுத்த செய்தி நம்ம பார்க்க போறோம். இந்த குர்திஸ்கள் வந்து
இஸ்ரேல் ஆதரவு பெற்ற குர்துகள் இருக்காங்க, அமெரிக்கா ஆதரவு பெற்ற குர்துகள் இருக்காங்க, துருக்கி ஆதரவு பெற்ற குர்துகள் இருக்காங்க. அதே போன்று ஈரானுக்குள்ளேயே PKJ அப்படிங்கிற குர்துகளும் இருக்காங்க. பல பேர்களோட ஆனா ஒரு தேசத்திற்காக போராடி கொண்டு வராங்க. அந்த அடிப்படையில இப்ப PKK அப்படிங்கிற துருக்கிய ஆதரவு பெற்ற படைகளும் இந்த குர்துகளோட ஒன்றிணைந்து கலந்து கொண்டிருக்காங்க. இந்த குர்துகளுக்கு எதிராகவும் போராடி கொண்டிருக்காங்க, SDFக்கு எதிராக போராடி கொண்டிருக்காங்க. இவங்களுக்கு அதிகமான ஆதரவு குர்துகளுக்கு அமெரிக்கா தான் கொடுத்து கொண்டிருக்காங்க. அதன் காரணத்தால இந்த PKK அமைப்பை வச்சு அமெரிக்கா ஆதரவு பெற்ற குர்துகளினுடைய உளவு தகவல்களை பெற்று அதை ஈரானுக்கு துருக்கி வழங்கி கொண்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம 12 நாள் யுத்தத்துல தொடர்ச்சியாக துருக்கி ஈரானோட இருந்துச்சு அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு துருக்கி வெளியிட்டு இருக்காங்க. இதுவரை காலமாக நாங்க ஈரானுக்கு ஆதரவு அளிக்கம் அப்படின்னு சொல்லாத துருக்கி இப்ப முதல் முறையாக இந்த தகவலை வெளியிட்டு இருக்கிறது. வரும் யுத்தத்துல இந்த கருத்துக்கள் ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா? ஈரான் இஸ்ரேல் யுத்தத்திலே ஈரானுக்கு ஆதரவாக துருக்கி களத்தில் இறங்குமா அப்படிங்கிற, அதாவது இப்ப துருக்கியை பொறுத்த வரைக்கும் துருக்கி ஒரு நேட்டோல இருக்கிற ஒரு நாடு, அமெரிக்காவை எதிர்க்க முடியாது. அதே போன்று ஈரான் பக்கத்து நாடு, ஈரானையும் எதிர்க்க முடியாது, ஈரானை எதிர்க்கவும் இல்லை துருக்கி. அதே போன்று காசாவுக்கு எதிராக செயல்படவும் முடியாது அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இப்ப துருக்கி காய்களை நகர்த்தி கொண்டு வராங்க. இது ஒரு புறமாக இருக்கவங்க. அடுத்து பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா, துருக்கியின் ஒரு குழு ஒன்று இன்றைக்கு டமாஸ்கஸுக்கு போறதுக்கு இருக்காங்க. அதுலயுமே குறிப்பாக துருக்கியினுடைய பாதுகாப்பு அமைச்சர் மேற்குறிப்பிடப்பட்ட யாசர் குலேர் அப்படிங்கிறவரும், அதே போன்று துருக்கியினுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சரான ஹக்கன் ஃபிடான் ஆகியோரும் டமாஸ்கஸுக்கு போறதுக்கு இருக்காங்க. இவங்க போறதுக்குரிய முக்கியமான காரணம் நேற்றைய வீடியோல, முந்தின நாளைய வீடியோல நம்ம தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வர விடயம் தான் SDF அப்படிங்கிற அமெரிக்கா ஆதரவு பெற்ற குர்துகளை உடனடியாக அல் ஷஹ்ரா, அதாவது இப்ப சிரியாவை ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிற அகமட் அல் ஷராவினுடைய கவர்மெண்ட்ல நீங்க போய் சேரணும் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடாத்துவதற்காக துருக்கியினுடைய முக்கியமானவங்க யாரு போயிருக்காங்க? துருக்கியினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஹக்கன் ஃபிடான், துருக்கியினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாசர் குலேர் அப்படிங்கிற சும்மா சாதாரணமான டீம் இல்ல, ஹை கமிட்டி இப்ப டமாஸ்கஸுக்கு போயிருக்காங்க. இன் கேஸ் SDF சிரியாவினுடைய படைகளோட நீங்க சேர மறுத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எதிராக அங்காரா போர் தொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையையும் துருக்கி வெளியிட்டு இருக்கிறது தான் இன்னைக்கு பெரிய அளவுல பேசு பொருளா இருக்கு. அடிப்போம் அப்படின்றலாம் துருக்கி ஒரு காலமும் இந்த யுத்தத்துல சொல்ல மாட்டாங்க. பட் இந்த முறை சொல்லியிருக்காங்க, நீங்க இப்ப போகல அப்படின்னு சொன்னா நாங்க உங்களுக்கு அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரோட போகல அப்படின்னு சொன்னா சிரியாவினுடைய இப்ப இருக்கிற அகமட் அல் ஷஹ்ராவினுடைய கவர்மெண்ட்ல நீங்க போய் சேரல அப்படின்னு சொன்னா, சோ இந்த அகமட் அல் ஷஹ்ராவினுடைய கவர்மெண்ட்டுக்கும் துருக்கியினுடைய அரசாங்கத்துக்கும் நிலையான தொடர்புகள் இருக்கு அப்படிங்கறத தான் மூன்றாம் கட்டமாக இது நமக்கு புலப்படுத்துற விடயங்கள் உண்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி கவனிச்சீங்களா? இது ஒரு புறமாக இருந்தாலும் சிரியாவுக்குள்ள இஸ்ரேல் குனிட்ரா பகுதியில், அதாவது சிரியா இஸ்ரேல் போர்டர்ல இருக்கிற குனிட்ரா பகுதிகளை இஸ்ரேல் தொடர்ச்சியாக கனாடுபடுத்தி கொண்டிருக்காங்க. அவங்களுடைய வாகனங்களை கொண்டு போய் வைக்கிறது, அதே போடுறாங்க புதிய புதிய செக் போஸ்ட்களை வைக்கிறது அப்படின்னு சொல்லி குனிட்ரா பிரதேசத்தை கைப்பற்றுவதற்குரிய வேலைகளை இஸ்ரேல் செஞ்சு கொண்டிருக்காங்க. பட் அந்த பிரதேச மக்களும் இஸ்ரேலுக்கு எதிராக போராடி கொண்டு வராங்க. கடந்த 21 நாட்கள்ல மட்டும் 42 முறை அத்துமீறல்களை இஸ்ரேல் செஞ்சிருக்காங்க. ஒரு நாட்டினுடைய போர்டருக்குள்ள இருந்து இன்னொரு நாட்டினுடைய போர்டருக்குள்ள ராணுவம் போறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ரிஸ்க் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அது சாதாரணமா சிரியாவுக்குள்ள இஸ்ரேல் மீறிக்கொண்டிருக்காங்க அப்படிங்கறத தான் இந்த தகவல் நமக்கு சொல்லி இருக்கு. இன்னைக்கு அதை மீறி இருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா, காசாவுக்குள்ள அல்மகாசி அகதிகள் முகாமில் இஸ்ரேல் பீராங்கி தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இதுல பலர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. யுத்த நிறுத்தம் ஏற்பட்டத்திலிருந்து இன்னைக்கு வரைக்குமே காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் வெளியிட்ட தகவல்களின் அடிப்படையில 405 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதே போன்று படுகாயம் அடைஞ்சிருக்காங்க 1115 பேர். அதுல இருந்து மீண்டு வந்தவங்க 649 பேர். ஆக நேற்று நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அந்த அடிப்படையில நீங்க வழங்கின பதில்களை வைத்தும் இன்றைய வீடியோவை நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ முடிவுல ஃபைனல் இன்னொரு கேள்வியோடு நான் கேட்கிறேன். இந்த யுத்தத்துல ஈரானோட சப்போர்ட் பண்ணி துருக்கி ஈரானுக்கு ஆதரவாக இந்த யுத்தத்துல களத்துல இறங்குமா அல்லது மறைமுகமாக செயல்படுமா? இவ்வளவு நாளும் செயற்பட்ட மாதிரி அப்படிங்கிறதையும் நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டீங்க அப்படின்னு சொன்னா நாளை வீடியோல நம்ம போஸ்ட் பண்றது ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். தேங்க்யூ வெரி மச்.